வணக்கம். இன்றைக்கி myhome mykitchenல நல்லா மொறுன்னு காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் 65 செய்யறதுக்கு நல்ல ஒரு பெரிய காலிஃப்ளவரை அடித்தண்டை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். நறுக்கின காலிஃப்ளவரோட அளவு 6 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இதை அப்படியே வச்சுருங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 4லேருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா 1 நிமிஷம் ஹை ஹீட்டில் சூடு பண்ணுங்கள். தண்ணி நல்லா சூடான பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணி எடுத்து அப்படியே காலிஃப்ளவர் மேலே ஊற்றி 5 நிமிஷம் அந்த தண்ணியிலையே அப்படியே வச்சுடுங்க. அப்போ தான் அதில் ஏதாவது பூச்சி புழு இருந்ததுன்னா அது தனியாக வந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு காலிஃப்ளவரை தனியாக எடுத்துட்டு மறுபடியும் ஒரு தடவை காலிஃப்ளவரை கழுவி தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், தண்ணியெல்லாம் இப்போ நல்லா வடிஞ்சிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பெரிய பவுலில் ஒரு சின்ன முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை நல்லா கலந்து விடுங்க. கலந்த பிறகு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் முட்டை கூட கலந்து விடுங்க. கலந்த பிறகு 1/2 கப் அளவுக்கு சோள மாவு, 1 கப் மைதா மாவு, 1/2 கப் அரிசி மாவு, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சம்பழம். நான் 2 மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடுறேன். உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் மசாலா எல்லாத்தையும் இப்போ ஒன்றா நல்லா கலந்து விடலாம். கலந்த பிறகு 200 மில்லிலேருந்து 250 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. அப்புறம் நறுக்கின காலிஃப்ளவரோட அளவு 5 கப்லேருந்து 6 கப் அந்த மாதிரி அதிகமாக இருந்தால் தான் முட்டை சேர்க்கணும், இல்லைனா முட்டை சேர்க்கக்கூடாது. முட்டைக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, சோள மாவு 1/4 கப் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சுத்தம் பண்ண காலிஃப்ளவர் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. உள்ளே சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா கலந்து விடுங்க. நல்லா மசாலா கூட கலந்ததுக்கப்புறம் உடனேவும் பொரிக்கலாம், இல்லைனா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமும் பொரிச்சிக்கலாம். மசாலா மட்டும் கொஞ்சம் நல்லா திக்காக கலந்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம மசாலாவில் பரட்டி வச்ச காலிஃப்ளவரெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் சேர்க்கும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். 1 நிமிஷம் ஹை ஹீட்லையும் 4 நிமிஷம் மீடியம் ஹீட்லையும் காலிஃப்ளவரை பொரிச்சிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதோட பபுள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சிடும். இந்த மாதிரி அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சி காலிஃப்ளவர் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியானதுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா வடித்து எடுத்துருங்க. அதே மாதிரியே இப்போ இன்னும் கொஞ்சமும் பொரித்து எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் ஹை ஹீட்டில், 4 நிமிஷம் மீடியம் ஹீட்டில், 5 நிமிஷம் பொரிக்கணும். அதோட பபுள்ஸும் நல்லா குறையணும். அவ்வளோதான், இதுவும் நல்லா பொரிச்சாச்சு, எடுத்துடலாம் வெளியே. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்து அதையும் நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மொறு கருவேப்பிலையை நம்ம பொரிச்ச காலிஃப்ளவரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதே மாதிரியே மீதி இருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இது பொரிக்க சூடாகவே எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா myhome mykitchenக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.